அப்படியே கால் நீட்டி என் ஹஸ்பண்ட் உட்காந்து அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. நான் பாருங்கள் சமைக்க வேலை சின்ன சமையல் ரூம் தான், நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை, இருந்தாலும் ஓகே. எங்கே வந்தாலும் நம்ம ஊர் நம்ம சமையல். இன்றைக்கி தேர்ஸ்டே, அதனால் பூசணிக்காய், இது காலிஃப்ளவர். மகனுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் தான் பண்ணி கொடுத்து விட்டேன். லஞ்சும் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஸ்பினாச் அது இதெல்லாம் பண்ணி ஆலிவ் ஆயிலெலாம் போட்டு வதக்கி பண்ணி விட்டேன். ஆனால் ஆஃப்டர்நூனுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நிறையா இவன் இருக்க இடத்துல சுற்றுபால நிறைய இந்தியன்ஸ் பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால நிறையா நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. தமிழ் இந்தியன்ஸ் பார்க்க நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. நல்லா இருக்குங்க, இங்கே மாதிரி லைஃப் நல்லா தான் இருக்குது. போயிட்டுருக்கு. மறுபடியும் ஒரு 1 வீக்கில் கிளம்ப வேண்டியதாக போச்சு. ஏன்னா நாங்கள் 15 டேஸ் லீவில் தான் வந்திருக்கோம். சவுதியிலேருந்து வந்ததுனால. இந்தியாவிலேருந்து வந்தால் 3 months இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் 15 டேஸ் தான் அந்த ஒரு இதில் வந்திருக்கோம் நாங்கள். ரொம்ப வருஷம் ஆச்சு, 5 years ஆச்சு பையனை பார்த்து. 4 years ஆச்சு. அதனால் பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டோம். நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குங்க. சம்மர்னு சொல்கிறான், வெயில் கிளைமேட்டு இங்கே இது எல்லாம் நல்லா இருக்குங்க. அதில் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக், இது வந்து வெஜிடபிள் பீஸ், இதெல்லாம் இதை கொண்டு வந்து வெளியில் வைக்கணும். அதுக்கு ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க இங்கே. அந்த டஸ்ட்பினில் போடணும். காட்டுறப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். பொரியல், நம்ம ஊர் பொரியல் தான் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க. சின்னதாக நான் பயங்கரங்க, 75,000 ஆகுது வாடகை. அதுதான் ஒரு பெரியதாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. வெளியில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. வீடெல்லாம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு ஸ்டைல் பாருங்களேன், இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. சவுண்டே இல்லை, அப்படி இருக்கு. பின்னாடியும் போகலாம். வீட்டு கூட சேர்ந்து அப்ஸ்டருக்கு போகிற இது அப்ஸ்டருக்கு போகிறதுக்கு வழி. இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல. போஸ்ட் பாக்ஸில் இங்கே போட்டுருவாங்க. ஏதாவது இப்போ இன்றைக்கி கூட பார்சல் நான் போட்டிருக்கோம், இங்கே வச்சுட்டு போயிடுவாங்களா, இல்லாட்டி கூப்பிடுவாங்கன்னா போட்டுருவாங்க. எடுத்துக்கலாம். இந்த இதில் இப்படி நல்லாயிருக்கு. எல்லா வீட்லேயுமே முன்னாடியே கிச்சன் வச்சிடுறாங்க. இது சின்ன வீடு தான், அவன் மட்டும் தானே இருக்கான். ஆனால் இதுக்கே பயங்கர ரெண்ட். நம்ம ஃபுட்டு செய்யறதுக்காக வேண்டி, அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கொண்டு வந்துட்டேங்க. பாருங்கள், பச்சைப்பயிர் இதெல்லாம் கிடைக்காதுல்ல, இந்தியன் ஷாப் இல்லை, இருந்தாலும் ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கே ஹோட்டல்ஸ்லேயே வந்து சேல் பண்ணுறதா எனக்கு இந்தியன் பொண்ணுங்க சொன்னாங்க. ஆனால் நான் வாங்கிட்டு சவுதியிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். சமைச்சு கொடுக்கணும், கண்டிப்பாக நம்ம ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும்னு. அதே மாதிரி சட்னிஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இது வந்து கொத்தமல்லி சட்னி, இது வந்து சும்மா ரசம் வைக்கிற கொஞ்சம் புளி, இது வந்து ரசப்பொடி, அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கேன். இது மிக்ஸி வச்சுருக்கான், நான் அங்கேருந்தே கொண்டு வந்துட்டேன். தேங்காய், இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் ட்ரையாக பண்ணி இதை ஒரு டீஸ்பூன் போட்டு வச்சா குழம்பு, மட்டன் குழம்புக்குள்ள மசாலாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அப்படி சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் குழம்பு தான் வைக்க போகிறேன். அப்படியே மட்டன் குழம்பு. இதில் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்ல, ஈவினிங் வந்தோடனே சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.
காலிஃப்ளவர் பார்த்தீங்களா 138 என் நம்ம ஊர் மணிக்கு இது வந்து ஒரு 80 ஆர் 90 ருபீஸ் வரலாம். பாருங்களேன், இது வந்து 15 ரூபாய்க்கு ஒர்த்தான காலிஃப்ளவர். அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ விலையாக இருக்குன்னு. ரொம்ப குட்டி ஃப்ளவர். இப்போ நம்ம ஊரில் இது 10 ரூபா தான் இருக்கும், இங்கே வந்து இவ்வளோ விலை. என்ன செய்கிறது, இது கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. அதனால் இன்றைக்கி இந்த குழம்பு தான் செய்ய போகிறேன் பையனுக்கு. இப்போ வந்து காலிஃப்ளவர் குழம்பு வச்சுட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ஊர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். குழம்பு மசாலா கொண்டு வந்துட்டேன். அது என்னென்னு காட்டுன்னு பாருங்கள். ஃபுல்லாக இது நம்ம ஊர் சக்தி மசாலா இதில் அப்படியே பேக்கராக, ஏன்னா அரைச்சி வச்சுட்டு கொண்டு வர முடியாதுன்னா இதுனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எதுலேயும் ஸ்கிட் ஆகாது, இதாகாது, லீக்கேஜ் ஆகாது பேக்கிங்கில் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதில் நம்ம ஊர்லேருந்து எக்ஸஸாக எனக்கு வாங்கி வச்சுருந்தது. இந்தியாவிலேருந்து சவுதி கொண்டு வந்திருந்தேன். அங்கேருந்து இங்கே பையனுக்கு எடுத்து வந்துட்டேன். அதில் வந்து இப்போ ஊர்லேருந்து வரும்போது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டது வந்து இதுதான் குழம்பு மசாலா. இது நம்ம தேங்காய், வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு இதெல்லாம் குழம்புக்கு அரைச்சி போடுவோம் இல்லையா, அதை வந்து மட்டன் குழம்புக்கெல்லாம் அரைச்சி இது பண்ணணும். அதெல்லாம் ஃபுல்லாக ட்ரையாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், இந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னுட்டு நான் இப்போ எழுதி கொண்டு வந்திருக்கேன். பையனுக்கு தெரியணுங்கிறக்காண்டி எழுதி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் செக் பண்ணுவாங்களே ஏர்போர்ட்டில் சில சமயத்தில் ஏதாவது ஒன்றா, அதுக்காக வேண்டி எல்லாம் நான் எழுதி ப்ரிப்பேர்டாக கொண்டு வந்துட்டேன். நம்மளை கேட்க மாட்டாங்க. எல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேராக கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து என்கொயர் பண்ண மாட்டாங்க, என்ன இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, தோண்டி தருவும் மாட்டாங்க. அதனால நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இது எடுத்துருக்கேன். பாருங்கள், சின்ன காலிஃப்ளவர் கிடச்சிது. விலை தான் ஜாஸ்தி, பரவாயில்ல, ஆனால் ஓகே, கிடச்சது ரொம்ப சந்தோஷம். இது வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த குழம்பு மசாலா தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு இதெல்லாம் தேங்காய் அதெல்லாம் அதுக்கு மிக்ஸ் பண்ணுவேன். எல்லா மசாலாவும் இது பண்ணியிருக்கேன்னா நம்ம ஊர் மசாலாஸ் எல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஊர் குழம்பு மசாலா. குழம்பு மசாலாவில் தேங்காய், வெங்காயம், நம்ம எப்படி குழம்புக்கெல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி ட்ரையாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதை ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு போட்டோம்னா குழம்பு ஈஸியாக முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். நம்ம ஊர் குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி பேச்சுலர்ஸாக இருக்க போகிறவங்களுக்கு நம்ம வீட்டிலேருந்து அம்மாமார்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். இது எப்படி வேணும்னா சொல்லுங்கள், எப்படின்னு காட்டுறேன். எல்லாத்தையும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வச்சா குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், இதுதான். இதை நான் இஞ்சி பூண்டை துருவினேன், அதனால் அதிலேயே எடுத்துக்கிட்டேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி நல்லா கலந்து விட்டோம்னா பாருங்கள் நம்ம ஊர் குழம்பு அவ்வளோதான். இது கொதிச்சு வந்ததுன்னா நம்ம ஊர் குழம்பு ரெடி ஆயிரும். லைக் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இது காலிஃப்ளவர் குழம்பு பார்த்தீங்களா. இது கொதிக்க வச்சு இறக்குனா காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிரும். மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் குழம்பு. இது மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸில் எடுத்தோம்னா நம்ம ஊர் குழம்பு ரெடி. பூசணிக்காய் பொரியல். பூசணிக்காய்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. இங்கே அதை மசிச்சு வேறு எதுலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க, அப்படியே செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்ம பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து காலிஃப்ளவர் குழம்பு கிரேவி. நம்ம இந்த மட்டன் குழம்பு ஸ்டைலில் அதில் கொஞ்சம் உப்பு லேசாக எனக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே மணக்க இந்த ஏரியாவே மணக்குதுங்க. அப்படி இருக்குது குழம்பு, சூப்பராக இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் எந்த உலகத்துக்கு போனாலும் நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்ருவோம்ல. இது மெயினாக செய்கிறதுக்கு காரணம் என்ன, எங்கள் ஜாப்பனீஸ் ஹோட்டல்லையும் நாங்கள் அடிக்கடி போய் சாப்பிட்ருக்கோம். 2-3 தடவை சாப்பிட்டாச்சு. ஜாப்பனீஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஸோ என் பையன் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், நீ ட்ரை பண்ணியே ஆகணும்னு சாப்பிட வச்சுட்டான். இங்கே வீட்டில் வந்து என்னோட ஆட்சி தான்.
வெளியில் போய் நீ என்ன வேணால் சாப்பிடுன்னு நீ சொல்லிக்கலாம். ஆனால் வீட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு, நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி கம்பல்ஸ். வெளியில் நீ சொல்கிறத நான் கேட்குறேன். வீட்டுக்குள்ளார இங்கே பாருங்களேன், வீட்டை சுற்றி மரம், வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்குது. மில்கில் பாருங்கள் என்னென்ன வகை இருக்குது. வெஜிடபிள்ஸ் மில்க், அந்த மில்க்கு இந்த மில்க்குன்னு என்னென்னமோ மில்க் இருக்குங்க. மட்டனில் விதவிதமாக இருக்குது. நீ ஃப்ரை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வடிகட்டணும். ஓஹோ, டோஃபு வாங்கி போகலாமா? ஊருக்கு வாங்கி போகலாமா? டோஃபு ட்ரை பண்ணி பார்க்கறக்காண்டி வாங்க போகிறேன், சூப்பில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் கொத்தமல்லி எல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மாதிரி. புதினாவை தேடிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். புதினாவை தேடிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம், சூப்பராக இருக்குல்ல. இது என்ன பேருன்னு தெரில, பார்த்தா சொல்லுங்க. என்ன பண்ணிட்டீங்களே, அவங்கவுங்களே பில் போட்டுக்கணும். பில் போட்டாச்சு. வைன்ஸ் வந்தாச்சு, போகிறோம். சூப்பராக இருப்பாங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே உள்ளே போகும்போது எடுத்துகிட்டு போகணும், வரும்போது வெளியில் வச்சாங்க. கடைக்கு வந்துட்டு வெளியில் போகிறோம். இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. ஜப்பான், நல்ல ஜப்பான். வீட்டில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரே சொல்லுவாங்க. எல்லாத்துட்டையும் திட்டு வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் யாருமே பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது நான்? இருந்தாலும் என்னோடய சந்தோஷத்துக்காண்டி நான் போடுறேன், போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஜப்பான் மூன் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. பக்கத்தில் ஹோட்டல்ஸ், பார்க்கிங். இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு பாருங்கள் இப்படி தனியாக பார்க்கிங் இருக்கு, பயங்கரமாக இருக்குது. ரோடை கிராஸ் பண்ண அப்படின்னா அவங்களே காரை நிப்பாட்டிடுறாங்க. எவ்வளோ ஒரு மேனர் பார்த்தீங்களா? ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கிராஸ் பண்ணி போக சொல்கிறாங்க. என்ன ஒரு அழகுனா, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மரம் செடி வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாம் பச்சையாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டிக் எதுனாலும் தெரில, நம்மளாம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸே தரதில்லை. ஆனால் இவங்க ரொம்ப செடி வளர்க்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்போங்க இன்றைக்கி கடைக்கு போனோம். இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்வீட் வாங்கியிருக்கேன். என்ன பேருன்னு தெரில, பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னன்னு தெரில, இட்லி மாதிரி இருக்குது ஸ்வீட். எதில் பண்ணியிருக்காங்க தெரியுது. எல்லாமே நல்லா இருக்கீங்க, வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாம் ரைஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ரைஸில் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் பார்த்து.